முதல்வர் விஜய் அவர்கள் தாவேகா தலைவராக இருக்கும் பொழுது கரூருக்கு பிரச்சாரத்திற்கு போனாங்க இல்லையா? அப்போது 42 பேர் இறந்து அடிபட்டு ரொம்ப பிரச்சனையில் இருக்கும்போது எல்லாரும் போய் பார்த்தாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அன்னைக்கு தாவேகா தலைவராக இருந்த விஜய் அவர்கள் பார்க்காம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் இருக்கு இல்லையா? ஆனால் இப்போ முதல்வரான பிறகு கரூருக்கு போய் நிறைய விஷயங்களை பேசி முடிச்சிட்ட பிறகு கரூரில் இறந்தவங்களுக்கு எல்லாருக்குமே அரசு வேலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசு வேலை கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா? அரசு வேலையாக இருந்தாலும் தனியார் வேலையாக இருந்தாலும் வேலை செஞ்சாதான் காசை வாங்கினா தான் நம்ம வீட்டில் அடுப்பெரியும், பிள்ளைங்களுக்கு சாப்பாடாக்கி போட முடியும். ஆனால் அரசு வேலைன்றது ஈஸியாக கிடைக்காது. சரிங்க, கும்பலாக போய் ஏதோ ஒரு பிரச்சாரத்தில் எல்லா இடத்துலையுமே, அதாவது தலைவர்கள் வருவாங்க இல்லையா, நடிகர் வருவாங்க, நடிகை வருவாங்க, அரசியல்வாதிகள் பெரிய பெரிய ஆளுங்க வருவாங்க, அப்போல்லாம் போய் கும்பலாக போய் செத்தா அரசு வேலை தருவாங்கன்னு சொல்லி மக்கள் மனசில் எப்படி இப்படி ஒரு விஷயத்தை திணிச்சு வச்சுருக்கீங்க? அது தப்புங்க. அரசு வேலைக்காக எவ்வளோ பேர் கனவோடு இருக்காங்க தெரியுமா? கனவோடு இருக்காங்க. அரசு வேலைக்காக பரீட்சை எழுதுவாங்க. அப்போ பார்த்திங்கன்னா 1 மார்க் போயிடுச்சு, 2 மார்க் போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க மனசு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இப்போ போய் பிரச்சாரத்தில் செத்து போனவங்களுக்கெல்லாம் அரசு வேலை கொடுத்தாங்கன்னா, எதுக்கு படிக்கணும்? நம்ம படிக்காமலே இருந்தால் யாராவது தலைவர் வரும்போது கும்பல் போய் நம்ம செத்து போயிடலாம், செத்தா நமக்கு அரசு வேலை கொடுப்பாங்க, நம்ம வீட்டில் உள்ளவங்க நல்லா இருப்பாங்கன்னு நினைப்பாங்களா, நினைக்க மாட்டாங்களா? கருணை அடிப்படையில் கொடுக்கறது நல்லது தாங்க, ஆனாலும் கொஞ்சம் யோசித்து கொடுக்கணும். இதே மாதிரியே நம்ம ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க இல்லையா, அப்போ அந்த மகா கும்பம் சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் குளிக்கிறதுக்காக எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து குளித்த இடத்துல செத்தாங்க. அப்போ அரசு வேலையாக கொடுத்தாங்க? அரசு வேலைன்னா நம்மளுக்கு தெரிஞ்சது என்ன தெரியுமாங்க? அரசாங்கத்தில் அப்பா அம்மா வேலை செய்யும் போது அவங்களுக்கு விபரீதமாக ஏதாவது ஒன்று நடந்தால் அந்த குழந்தைக்கு, அதாவது அடுத்து அவங்க வீட்டில் இருக்க பிள்ளைங்க படித்த தகுதிக்கு ஏற்ற மாதிரி வேலை கொடுப்பாங்க. ஒரு கரண்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க, இப்போ டீச்சராக இருக்காங்க, அரசு ஸ்கூலில் டீச்சராக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அடுத்தடுத்து வேலை கிடைக்கும். ஏன் நம்ம அங்கே போகணும்? தலைமைச் செயலகத்தில் வேலை செய்கிறவங்களே அடுத்தடுத்து அவங்கவுங்க குழந்தைங்களுக்கு, அவங்கவுங்க பிள்ளைங்களுக்கு வேலை இருக்கு இல்லையா? அப்படி தானே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி தாங்க நிறைய பேர் அரசு வேலையை வாங்கியிருக்காங்க. அதனாலவே அரசாங்கத்தில் இருக்கவங்களுக்கே நம்ம பொண்ணு கொடுக்கணும், பொண்ணு எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா கரூரில் இறந்தவங்களுக்கு அரசு வேலை, நம்ம என்னமோ அவங்கள பார்த்து பொறாமப்படுறோன்னு நினச்சிக்க போகிறாங்க. கரூர் மக்களே அப்படிலாம் கிடையாது. அரசாங்க வேலைக்காக எவ்வளோ மக்கள், எவ்வளோ பிள்ளைகள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு, அதாவது வேலைக்குன்னு போனால் அரசாங்க வேலைக்கு தான் போவேன்னு இருக்க பிள்ளைங்களாம் நம்ம எவ்வளோ பேரை பார்த்துருக்கோம். அவங்க மனசுக்கு எப்படி இருக்கும்? கஷ்டமாக தானே இருக்கும். 1 மார்க் போனால் கூட அரசாங்க வேலை கிடையாது. அவ்வளோ பெருசு அந்த அரசாங்க வேலைன்றது, அவ்வளோ பெரிய ஒரு பொக்கிஷம் உண்மையிலேயே நம்ம தமிழ்நாட்டுக்கு. அப்படியேப்பட்ட ஒரு பொக்கிஷத்தை கட்சி கும்பலில், அதாவது கட்சிக்காரங்க வராங்க, நடிகர் வராங்க, நடிகை வராங்கன்னு சொல்லி போய் இறந்தவங்களுக்கு அரசாங்க வேலை கொடுத்தா எல்லாரும் கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? ஒரு கரண்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்க, அதாவது புயல் வெள்ளம் எல்லாம் வந்துடும், அப்போ கரண்ட்டு நின்றுடும். அப்போ கரண்ட்டுக்காரங்களை கூப்பிட்டு நம்ம வேலை பார்ப்போம் இல்லையா? அப்போ எதேச்சமாக ஏதோ ஒன்று ஆனால் என்ன பண்ணுவாங்க, அந்த அப்பாவுக்கு பிறகு அவங்க பிள்ளைங்க மகனோ மகளோ யாருக்காவது அந்த கரண்ட் வேலையை செஞ்சாங்களே அந்த வேலையை போட்டு கொடுப்பாங்க. ஏன்னா அடுத்தது அவங்க குடும்பத்தை பார்க்குறதுக்கு, அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஒரு வழி இருக்காது. அந்த காரணத்தினால அவங்களுக்கு பிறகு பிள்ளைங்களுக்கு இல்லைன்னா மனைவிக்கு யாருக்காவது அவங்க ரத்த சொந்தத்துக்கு வேலை கொடுப்பாங்க அரசாங்கத்தில். இதுதான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இது புதுசாக இருக்குங்க. பிரச்சாரத்தில் செத்து போனவங்களுக்கு அரசு வேலை ரொம்ப ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் எல்லா பசங்களுமே என்ன நினைப்பாங்க? படிக்கவே கூடாது, படிக்கக்கூடாதுதான் நினைப்பாங்க. படித்தா மட்டும் இன்னும் அரசாங்க வேலை கிடைக்குதான்னு நினச்சி எத்தனை பிள்ளைகள் வெளிநாட்டு வேலைக்கு, கூலி வேலைக்கு போயிருக்காங்க தெரியுமா? படிச்சுட்டு கூலி வேலைக்கு ரோட்டில் படுத்து தூங்கி அந்த பணத்தை வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. நம்பர் 1ல் படித்தவங்க கூட இன்றைக்கி கூலி வேலை செய்கிறாங்க வெளிநாட்டில். நம்ம மக்கள், நம்ம பிள்ளைகள், நம்ம முதலமைச்சர் பாஷையில் சொல்லணுன்னா நம்ம மக்கள், நம்ம சகோதரர், நம்ம சகோதரி, நம்ம குழந்தைகள், இப்படி இன்னும் சொல்லணும், அவருடைய பாஷையில் சொல்லணும்னா அவ்வளோ மக்கள் கஷ்டப்படுறாங்க வெளிநாட்டில் கூலி வேலைக்கு.
ஆனால் இன்றைக்கி ஒன்றுமே இல்லாத உங்கள் பிரச்சாரத்தில் நெரிச்சு அது இன்னும் வந்து பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. அதுக்கு இன்னும் தீர்வே தெரியல. அதுக்குள்ளே நீங்கள் வந்து அரசாங்க வேலை போட்டு கொடுக்குறீங்க. யோசிக்கணுங்க, ரொம்ப யோசிக்கணும் இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு. முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டாங்க இல்லையா நம்ம ஐயா ஸ்டாலின் அவர்கள், அவங்க கட்சியில் அவங்க ஆட்சியில் மட்டும் என்ன குறை வச்சாங்க? என்ன குறை வச்சாங்க? கள்ளச்சாராயம் குடித்தவங்களுக்கு 10 லட்சம் கொடுத்தாங்கல்ல. அப்போ கள்ளச்சாராயம் குடித்து செத்தவங்களுக்கு 10 லட்சம் கொடுக்கறதுனா நெரிச்சலில் கும்பலில் பிரச்சாரத்துக்கு செத்தவங்களுக்கு பணம் கொடுக்கலாம், அரசு வேலை கொடுக்கலாம் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்கல்ல. இப்போ அவங்க செஞ்சது தானே இவங்களும் செய்கிறாங்க. இப்போ இன்னும் வரவங்களும் செய்வாங்க. ஏங்க இப்படி பண்ணுறீங்க? படித்தவங்க எவ்வளோ பேர் நாட்டில் கிடக்குறாங்க, வேலையே இல்லாத இருக்காங்க. வேலை இல்லாத பட்டதாரிக்கு 4000 ரூபா பணம் தரேன்னு சொன்னீங்க, இன்னும் அதையும் கொடுக்கல. ஒன்றுமே செய்யாமல் நீங்கள் வந்து இந்த கரூர் பிரச்சனையும் அரசியல் பிரச்சனையும் மக்களுக்கு என்ன தேவைன்றதை பார்க்காம இதையே வந்து பேசி 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 இன்றைக்கி 2 மாதம் 63 நாள் ஆயிடுச்சுங்க. மக்களை கொஞ்சம் பாருங்கள், மக்களுக்கு என்ன தேவைன்னு பாருங்கள். இருக்கிறதுலையே ஒரே ஒரு தொகுதி மட்டும்தான் இருக்குங்க நம்ம முதலமைச்சருக்கு தெரிஞ்சிருக்குதுன்னு நினைக்கிறேன், கரூர். ஏன்னா கரூரில் தானே அவருக்கு பெரிய சிக்கலானுச்சு. அந்த கரூரில் போய் நம்ம பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த கரூரில் போய் இந்த மாதிரி வேலை தரேன் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லா கதையுமே பேசி முடிச்சுட்டு வரும்பொழுது அவர் ஒரு விஷயம் சொன்னார் பார்த்தீங்களா, நினைவு சின்னம். இறந்தவங்களாயிடுச்சு. எல்லார் வீட்லேயும் அம்மா அப்பா அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி குழந்தைங்க எல்லோரும் இறக்குறாங்க. எல்லாருக்கும் நினைவு சின்னம் வைக்கிறாங்களா? இல்லை. ஏன் அந்த கரூர் நெரிச்சலில் செத்தவங்களுக்கு அந்த நினைவு சின்னம் தேவையா? தேவையில்லைங்க. ஏன்னா இறந்தவங்க வீட்லேயே மன கஷ்டத்தோடு இருக்கிறாங்க. இன்னொன்று அவங்களுக்கு தேவையான வாழ்வாதாரத்துக்கு தேவையான பணம் 40 லட்சம் அளவுக்கு ஒருத்தருக்கு கொடுத்துருக்கோம். அதை வச்சே அவங்க வாழ்நாள் முச்சோடு அதை பேங்க்கில் போட்டு வச்சு அதில் இருக்க வட்டியை வாங்கி வச்சுட்டு ராஜாத்தி மாதிரி சாப்பிடலாம். அவங்க இன்றைக்கி அரசாங்க வேலையில் தான் உட்காந்து சாப்பிடணும், தனியார் நிறுவனத்தில் வேலை பண்ணி சாப்பிடணும் அப்படிலாம் அர்த்தம் கிடையாது. அதுவே அவங்களுக்கு வந்து போதுமானது. ஒரு குழந்தை இறந்துருக்கு, அந்த குழந்தை அது வளர்ந்து அது சம்பாதிக்கிற அந்த பணத்தை அரசாங்கம் உதவி பண்ணிட்டீங்க. அப்புறம் என்னத்துக்கு வேலை வாய்ப்பு நினைவு சின்னம்? அது அப்படியே போயிட்டு விட்டுட்டு இருக்கிற பிரச்சனை தமிழ்நாட்டில் மக்களுக்கு இன்னும் பல கோடி மக்களுக்கு ஓட்டு போட்டவங்களும் சரி ஓட்டு போடாதவங்களுக்கும் சரி இருக்கிற பிரச்சனையை பாருங்கள். அதை மறந்துட்டு அந்த தொகுதியில் எப்போவுமே வந்து யார் வெற்றி பெற்றிருக்காங்களோ அவங்க வெற்றி பெறுவாங்க. ஆனால் இன்றைக்கி ரிசைன் பண்ணிவிட்டு உங்கள் கட்சியில் வந்து சேர்ந்தா அவங்க வெற்றி பெறுவாங்களா பெறமாட்டாங்களான்றது ரொம்ப பெரிய கேள்விக்குறி இல்லையா? பெரிய கேள்விக்குறி. இதில் நிறைய விஷயம் இருக்குது, அதெல்லாத்தையும் கவனிங்க. ஊழல் இல்லை, அரசு வேலைக்கு வந்து பணம் கொடுக்காம எப்படியெல்லாம் வேலையில் சேரணும் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் பாடம் எடுங்க, ரீல்ஸ் போடுங்க. பணம் கொடுக்காதீங்கன்னு சொல்லி சும்மா பார்த்ததே அருந்த ரீல் மாதிரி பார்த்த விஷயங்களே ரீல்ஸ் வந்துக்கிட்டே இருக்குங்க. அதனால் பழசெல்லாம் விட்டுடுங்க. ஒரு 2 மாதத்து பழசெல்லாம் விட்டுட்டு இனி புதுசாக மக்களுக்கு பிள்ளைகளுக்கு, அதாவது நீங்கள் நல்லது சொன்னாதான் நம்ம வீட்டில் இருக்க பிள்ளைங்க ஏற்றுக்கிறாங்க. ஏன்னா உங்களுடைய முகம்தான் அவங்க மனசில் பதிஞ்சிருக்கு. ஐயா ஸ்டாலின் அவர்கள் முகம் வந்து உண்மையிலேயே வந்து அதாவது எங்கள் வீட்டிலே இருக்க பிள்ளைங்களுக்கு ரொம்ப மனசில் பதிஞ்சிருக்கா என்னன்னு தெரியல. இப்போ எங்களுக்கெல்லாம் தெரியும். ஒரு 40-45 வயசுக்குள்ளவங்க 30 வயசில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் ஐயா ஸ்டாலினை தெரியும், எடப்பாடி ஐயாவை தெரியும், அம்மா ஜெயலலிதா அம்மாவை தெரியும், கலைஞர் கருணாநிதி ஐயாவை தெரியும், எல்லாரும் அவங்களுக்கெல்லாம் தெரியும். ஆனால் இந்த வயசில் இப்போ 21 வயசாயிருக்கு இல்லையா, அந்த பிள்ளைங்களுக்கு அவங்களாம் முகம் தெரியல. நம்ம நடிகர் விஜயா இருந்து அவருடைய முக வசீகரத்தில் உண்மையிலே வசீகரத்தில் தாங்க ஓட்டு உழுந்துருக்கு. அந்த முகம் மட்டும்தான் நம்ம பிள்ளைங்களுக்கு ஞாபகம் இருக்குது. அப்போ நீங்கள் நல்லது சொன்னாதான் பிள்ளைங்க ஏற்றுப்பாங்க. நல்லது சொல்லி ரீல்ஸ் போடுங்க, படிக்க சொல்லுங்கள், வேலை தேட சொல்லுங்கள், அரசாங்க வேலைக்கு என்னென்ன விஷயமோ அது என்ன செய்யணுன்றதை சொல்லுங்கள். நீங்கள் சொன்னீங்கன்னா இவங்க ஏற்றுப்பாங்க. மற்றவங்க யார் சொன்னாலும் ஏற்றுக்கவே மாட்டாங்க. இப்போ இருக்க பிள்ளைங்க, அதாவது 20லேருந்து 25 வயசு 30 கூட வச்சுக்கோங்க, 30 வயசு கூட வச்சுங்க, கேட்க மாட்டாங்க. இதெல்லாமே நல்லதுக்கு முடிஞ்சு போன கதைன்னு நினச்சிட்டு கரூர் விஷயத்தை விட்டுட்டு
6 சிலிண்டர் எங்கே, வாரம் வாரம் ஒரு சிலிண்டர் வந்து நம்ம வீட்டில் அடிக்கிற மாதிரி சொன்னாங்க. வேலை இல்லாத பட்டதாரிக்கு 4000 ரூபாய் சொன்னாங்க. 2500 மகளிருக்கு சொன்னாங்க. இன்னும் எதையுமே காணுமே. அதெல்லாம் அந்த விஷயம்லாம் இருக்குல்ல. சரிங்க, நான் மறுபடியும் கேட்குறேன். பிறக்கிற குழந்தைங்களுக்கு 1 பவுனு, அதாவது 1 சவரன் சொன்னாங்களா, இல்லை 1 கிராம் சொன்னாங்களா, இல்லை என் காதில் மட்டும்தான் 1 பவுனுன்னு விழுந்துச்சா, இல்லை எல்லாருக்குமே 1 கிராமுன்னு விழுந்துச்சா? உண்மையிலே எனக்கு அது ஞாபகம் இல்லை. தெரிஞ்சால் சொல்லுங்கள். எப்படா கூட்டம் போடுவாங்க இந்த மாதிரி நடிகர் நடிகைக்கும் இந்த அரசியல்வாதிகளுக்கும் கூட்டம் எப்போ போடுவாங்க? அந்த அளவு கூட்டம் வந்துச்சுன்னா வயசானவங்க எல்லாரும் வீட்டில் உள்ளவங்கள போங்கன்னு சொல்லி அங்கே நெரிசலில் சாவடிச்சா 40-50 லட்சம் கிடைக்கலன்னு விளையாட்டாக சொன்னாலும் அது ரொம்ப சிந்திக்க வேண்டிய விஷயமா இருக்குங்க. உண்மையிலேயே வீட்டில் உள்ள பெரியவங்கள நம்ம விளையாட்டாக சொல்கிறோம், அம்மா கும்பல் வந்தால் போமா, ஆயா கும்பல் வந்தால் போயா சொல்கிறோமா இல்லையா? பசங்களே சொல்கிறாங்க, அம்மா நான் போகிறேம்மா, நீ நல்லா இருமா, அப்பா நீங்கள் நல்லா இருங்கப்பா, உங்களுக்கு வேலை கிடைக்கும்பா அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா? இதில் என்ன அரசாங்க வேலை, தனியார் வேலை நிறுத்தி வச்சிருக்கு? 40 லட்சம் ஒரு குடும்பத்துக்கு. சுனாமி வந்து அடிபட்டுச்சு, நாடே கடலோர பகுதியே அந்த சுனாமியில் அடிபட்டுச்சு. அன்னைக்கே 2 லட்சம் தான் கொடுத்தாங்க. அதாவது தூங்கிட்டு இருக்கவங்க எல்லாருமே இறந்தாங்க. வேலைக்கு போயிட்டு வந்து, கூலி வேலைக்கு போயிட்டு வந்து படுத்து தூங்கினவங்க தூக்கத்தில் இறந்தாங்க. அன்றைக்கி பார்த்திங்கன்னா 2 லட்சம் 2.5 லட்சம் தான் கொடுத்தாங்க. இன்றைக்கி இந்த கூட்டத்தில் இறந்தவங்களுக்கு 40 லட்சம் 35 லட்சம் அரசு வேலை. இதெல்லாம் உண்மையிலே கண்டிக்கணுங்க. இல்லை ஒரு வேளை இவங்களுக்கு அனுபவம் இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லையா? இந்த ஆட்சியை இப்போ நடந்துகிட்ருக்க தாவேக ஆட்சிக்கு அனுபவம் இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லையா? மாற்றம்னா சரி, மாற்றமாக ஓட்டு போட்டாச்சு, நீங்கள் வந்துட்டீங்க, நீங்கள் வந்து பண்ணுறதெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது நிறைய உங்களுக்கு வந்து கண்டனம் தெரிவிக்கும் போது உங்கள் அரசாங்கத்துக்கு பிரச்சனை வருன்றது அதெல்லாம் யோசிக்காமல் இங்கேருந்து எம்எல்ஏ எடுக்கலாமா, அங்கேருந்து எம்எல்ஏ எடுக்கலாமா, என்னென்ன பண்ணணுமோ, அதாவது அரசியல் என்னென்ன பண்ணணுமோ அதை மட்டுமே தெளிவாக பண்ணிகிட்ருக்கீங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க சூழல்லலாம் ஒரு அன்னாடம் காட்சி, வேலைக்கு போனால் தான் காசு. ஆனால் அவங்க என்ன நினைப்பாங்க, எப்படா நம்ம முதலமைச்சர் வருவார், நம் நாட்டு முதலமைச்சர் எப்படா வருவார், கூட்டம் நெரிசலில் போய் மாட்டிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? அதெல்லாம் வேண்டாங்க. ஆனால் அங்கே நெரிசல் வந்ததுக்கு நிறைய பேர் வந்து உண்மையே சொல்கிறாங்களா பொய்யே சொல்கிறாங்களோ வீடியோவில் பார்க்கும்போது தான் நம்மளுக்கு தெரியுது. என்னென்னா, அதாவது இப்போதைக்கு முதலமைச்சராக இருக்க நம்ம விஜய் அவர்கள் வந்து அந்த ரோட் ஷோ பண்ணும்போது கார் வந்து அதோட அந்த வாகனம் இருக்குல்லையே அது கொஞ்சம் நவரும் போது மக்கள் ஏங்க அந்த கூட்டத்தை பார்த்தீங்களா? உண்மையிலே அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை நான் வாழ்நாளில் பார்த்ததில்லை. ஈ கூட பூர முடியாது, அப்படி ஒரு கூட்டம். எங்கே நம்ம ஒரு கோவிலுக்கு போனால் கூட அங்கே ஒரு லைன் நிற்கும், இங்கே ஒரு லைன் நிற்கும். கோவிலுக்கு போனால் கூட பணத்தை கொடுத்துட்டு கோவிலில் போய் சாமியை பார்த்துட்டு வரோம். நம்மலாம் என்ன பண்ணுறது? கூட்ட நெரிசல், மூச்சு அடைக்கும், திணறும், குழந்தைங்களை தூக்கிட்டு அவ்வளவு கும்பலில் போகிறாங்கம்மா. எப்படி போகிறாங்க, எதுக்காக போகிறாங்க? அவரை பார்த்து என்ன பண்ண போகிறோம்? நம்ம வீட்டில் 1 கிலோ அரிசிக்கு வலி இருக்குமா அவரை பார்த்துட்டு வந்துட்டா? எதுக்காகன்னு தெரியல. அதுவும் காசே இல்லாமல். ஐயா ஸ்டாலின் அவங்க கும்பலுக்கு போனால் கூட ஒரு 200 ரூபாய் பிரியாணி சோறு மற்றது எல்லாமே கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. எடப்பாடி பிரச்சாரத்துக்கு வந்தால் கூட அந்த மாதிரி கூட கொடுப்பாங்க, எல்லாம் கும்பலாக கூப்பிட்டு போவாங்க காசு கொடுத்து. ஆனால் இதுக்கு காசும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நம்ம சம்பாதிச்சது, நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை தூக்கிட்டு இந்த கும்பலில் போய் நெரிச்சலில் போய் செத்து போகிறோம். செத்து போயிட்டு 40 லட்சம் குடும்பத்துக்கு, ஒரு குடும்பத்தில் 2 பேர் இறந்துருக்காங்க, 80 லட்சம். 80 லட்சத்தை வாங்கிக்கிட்டு அவங்க இன்றைக்கி வாழ்நாள் முச்சோடு சாப்பிடலாம். இதே அன்னாடங்காய்ச்சா இப்போ நம்ம ஒரு வேலைக்கு போகிறோமே, 100 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க, 200 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க, அவங்களாம் சாப்பிட முடியுமாங்க? எவ்வளோ கஷ்டம். அவங்களுக்கு அரசாங்க வேலை போட்டு கொடுங்க. அம்மா அப்பா இல்லாதவங்களுக்கு படிப்பு நல்லா படிச்சிருக்காங்களா, படிப்புக்கு ஏற்ற அரசாங்க வேலை போட்டு கொடுங்க. அதை விட்டுட்டு கும்பலில் நெரிசலில் இறந்தவங்களுக்கெல்லாம் இந்த அரசாங்க வேலை போட்டு கொடுத்தது ரொம்ப பெரிய, என்ன சொல்கிறதுனே தெரியல. தமிழ்நாடு எதை நோக்கி போயிட்டுருக்குன்னு ஒன்றும் புரியலைங்க, ரொம்ப புரியல. தமிழ்நாடு ரொம்ப அதாவது அது பாதாளத்துக்கு போயிடுமா என்னன்னு தெரியல. இல்லை 50 வருஷத்துக்கு
பின்னோக்கி போயிட்டுருக்கான்னு தெரியல, எல்லாரும் முன்னோக்கி தான் வந்துட்டுருக்காங்க. ஐயா அப்துல் கலாம் அவர்கள் சொன்னார் 2020 இந்தியா வல்லரசு ஆகுன்னு சொன்னாங்க. இன்றைக்கி பாருங்கள், 2020 சொன்னாங்க, இன்றைக்கி 6 வருஷம் 26. அதை விடவே ரொம்ப கம்மியாக இருக்காமல் இருக்கோம் நம்ம. அதாவது முன்னாடி இருந்த ஒரு காலத்தில் 2020க்கு முன்னாடி இருந்தாலும் அந்த காலத்தை விடவே ரொம்ப கம்மியாக இருக்காமல் இருக்கும். பொருளாதாரத்தில் விலைவாசி அதிகமாக இருக்குது. இப்போ ஒரு நியூஸு, இப்போ அரிசி விலை உயருமா, பார்த்தோன்னே அடிவயிறு பக்குன்னு பிடிக்குது. 1 கிலோ அரிசி 10 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம், 1 கிலோ அரிசி 12 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம், 1 கிலோ அரிசி சாப்பாட்டு அரிசி 20 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 26 கிலோ அரிசிக்கு 300 ரூபா 400 ரூபாய் ஏறப்போகுது சொல்கிறாங்க. 1 கிலோ அரிசிக்கு 10 ரூபாய் 20 ரூபாய் ஏறப்போகுது சொல்கிறாங்க. 100 ரூபாய் 200 ரூபாய் கூலி வேலை பார்த்துட்டு வந்தால் அந்த நாளையிலேயே 5 ரூபா 10 ரூபா விற்கும் போது 100 ரூபாய் செலவு பண்ணோம். இன்றைக்கி அதே 200 ரூபாய் தாங்க சம்பளம் இருக்குது. ஒரு சிலருக்கெல்லாம் ஒரு நாளைக்கு 200 ரூபாய் தான் சம்பளம் இருக்குது. அதையே டெய்லி வச்சு சாப்பிட்டுக்கிட்டு கொண்டுக்கிட்டு வீடு இல்லை, வாசல் இல்லை, ஒன்றுமே இல்லாமல் இருக்காங்க ஜனங்க. அவங்களுக்கெல்லாம் இப்போ என்ன சொல்கிறதில்ல, அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்லதை செய்யுங்க. கூலி வேலை பார்க்குறவங்க நிறைய பேரை நம்ம பார்க்குறோங்க, வீடே இல்லாதவங்க அப்படியே நடு ரோட்டில் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யுங்க, வேலை போட்டு கொடுங்க. படிச்சிருக்காங்களா, பிள்ளைங்க படிக்கலையா, படிக்கிறதுக்கான வழியை கொடுங்க. அதெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி கரூரில் இறந்தவங்களுக்கு நினைவு சின்னம் சொல்கிறீங்க, பணம் கொடுத்துருக்கீங்க, அரசு வேலை சொல்கிறீங்க. இதெல்லாம் என்ன? கரூருக்கு நன்றி சொல்ல போகும்போது அந்த பிரச்சாரம் மாதிரி பேசினாருங்க இல்லையா, அந்த நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் விஜய் அவர்கள். அதில் என்ன சொன்னார் பார்த்தீங்களா, திமுகவுக்குன்னு சொல்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன், திமுகலாம் இனி உங்கள் கட்சியை கவுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு தெம்பு இல்லை. அதிமுகவுக்கு அதை விட தெம்பு இல்லை. அவங்கெல்லாம் யாரும் உங்கள் ஆட்சியை கவுக்கவும் மாட்டாங்க, ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு வேடிக்கை தான் பார்ப்பாங்க, வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. அப்புறம் இன்னொரு கதை சொல்கிறாங்க, பாஜக எங்கேருந்து தான் முளைச்சிக்கிட்டு வருதுன்னே தெரியல. பாஜகலாம் உங்களெல்லாம் கண்டுக்கவே இல்லை. நீங்கள் எவ்வளோ தூரம் விளையாடுறீங்களோ அவ்வளோ தூரம் விளையாடுங்கன்னு விட்டு வச்சுருக்காங்க. அவங்கெல்லாம் உங்களை மாதிரி அரசியல் பண்ணணுன்னா எப்போவோ பண்ணியிருக்கலாம் போல், பண்ணலை. நார்மலாக நிதானமாக பெரிய மூத்த தலைவர்கள் மாதிரி அரசியல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சின்ன பிள்ளைத்தனமாக அரசியல் எந்த அரசியல்வாதியும் பண்ணலை. நீங்கள் தான் இப்போ கற்றுக் கொடுத்துட்ருக்கீங்க. ஆனால் உன்னை அந்த கட்சி இந்த கவுத்துருவாங்க, இந்த கட்சி அங்கே சேர்ந்துருவாங்க, பாஜக உள்ளே வந்துடும். பாஜக தமிழ்நாட்டுக்கு உள்ளே வரா மாதிரியா இருக்குது. இப்போ பாஜகலாம் தமிழ்நாட்டில் உள்ளே ஆட்சி அமைக்கிற மாதிரி இருக்குது. 234 தொகுதியிலையும் வின் பண்ணுற மாதிரி இருக்குது, வெற்றி பெறுற மாதிரி இருக்குது. அதை வச்சு இனி அரசியல் பேசி அப்படியே ஏமாத்தாதீங்க. 4 கட்சி 5 கட்சி வச்சலாம். நீங்கள் மட்டும்தான் இப்போதைக்கு இருக்கீங்க. நீங்கள் உங்கள் ஆட்சியை நல்லபடியாக நடத்துங்க, மக்களுக்கு நல்லது பண்ணுங்கள். என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு யோசித்து செய்யுங்க. கரூர் மக்களுக்கு வேலை கொடுத்ததுனால நம்ம எல்லாரும் பொங்கி எழுறோம், மற்றவங்களுக்கு வேலை கொடுக்கல, நெரிச்சலில் செத்தவங்களை பார்த்து பொறாமப்படுறாங்க, பொச்சரிப்பு படுறாங்கலாம் யாரும் நினைக்காதீங்க மக்களே. கரூர் மக்களுக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா உண்மையிலேயே வீடு வாசல் இல்லாதவங்க, அம்மா அப்பா இல்லாதவங்க, படிச்சுட்டு மேற்கொண்டு படிப்புக்கு பணம் இல்லாதவங்க நம் நாட்டில் அதிக பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வேலை கொடுக்கணும், அவங்களுக்கு வாழ்வாதாரத்தை உயர்த்தணும். உங்களையே பார்த்துக்கிட்டு அரசாங்கம் இருந்துச்சுன்னா இன்னும் இருக்கிற 234 தொகுதியுமே தமிழ்நாட்டில் இருக்குது. அந்த தொகுதிக்கெல்லாம் யார் எப்போ போவாங்க? ஒரு 2 மாதமாவது ஒரு தொகுதிக்கு போய், அப்போ இருக்கிற 2 மாதத்துக்கு 234 தொகுதிக்கு போனால் 5 வருஷமே முடிஞ்சிடும். மக்களுக்கு எங்கேருந்து நல்லது நடக்கும்? வீடாக ஓட்டு கேட்டவங்கெல்லாம் எங்கேயோ போயிட்டாங்க. ரீல்ஸ் மூலியமாக ஓட்டு கேட்டவங்க இன்றைக்கி ஆட்சி அமைச்சிட்ருக்காங்க. அந்த ரீல்ஸ் மூலியமாகவே மக்களுக்கு, குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு நல்லது சொல்லுங்கள், படிக்க சொல்லுங்கள் பிள்ளைங்களை. ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா பிள்ளைகள் கேட்பாங்க. ஏன் பிள்ளைகள் கேட்பாங்கன்னா, உங்களை பார்த்தாலே போதும்னு நினைக்கிறாங்க. உங்கள் ஃபோட்டோ இருந்தாலே அரசாங்க வேலை கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. உங்கள் முகத்தை பார்த்தாலே பசி எடுக்காதுன்னு சொல்கிறாங்க. உங்கள் முகத்தை பார்த்தாலே 1 கிலோ அரிசி கிடைக்கும்னு சொல்கிறாங்க. என்ன நிலமை?